பீரியட்ஸ் வரலைனா இதுதான் காரணமா? உணர முடியாமல் போவதால் வரும் முக்கிய ஆபத்து. பொதுவாக 100% பெண்களில் குறிப்பிட்ட 10% பெண்களுக்கு வரும் ஹார்மோன் சமநிலை பாதிப்பை பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் என்று கூறுவர். உடலில் இன்சுலின், ஆண்ட்ரோஜன் என 2 ஆண் வகை ஹார்மோன்ஸ் அதிகரிப்பதால் PCOS ஏற்படுகிறது. பெண்ணின் உடலில் இருக்கும் ஓவரியில் குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் முட்டை போன்ற பாலிசிஸ்டிக் உருவானால் பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் என கூறுவர். அதுவே ஓவரி முழுவதும் டேமேஜ் அடைந்தால் PCOS என்று அழைப்பர். இந்த PCOSக்கு கண்டறிய அறிகுறிகளை பார்த்தால் முறையற்ற மாதவிடாய் வராவிட்டாலும் மாதவிடாய் இல்லாமைனாலும் முகத்திலோ அல்லது உடம்பிலோ முடி அதிகமாக வளருவதாலும் முடி அதிகமாக கொட்டுவதாலும் முகத்தில் பொருட்களும் கருத்த தடிப்புகளும் போன்ற தோல்நிலைகள், மன உளைச்சல், பதற்றம், மன அழுத்தம், உடல் எடை அதிகரித்தல் என இவ்வாறெல்லாம் உடலில் ஏற்படும். PCOS மரபணுவும் குடும்ப வரலாறும் முக்கிய பங்கு வகிக்கும். PCOS கொண்ட பெண்களில் 1/3 பங்கினருக்கு PCOS கொண்ட ஒரு உறவினர், உதாரணமாய் தாய், அத்தை, சகோதரி அல்லது மகள் இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. PCOS கொண்ட பெண்களில் 85% பேருக்கு இன்சுலின் எதிர்த்திறன் உள்ளது. உடலில் அதிகரித்த அளவு இன்சுலின் இருப்பதால் சினைப்பைகள் வேறு முறையில் இயங்கி அதிக அளவு ஆண்ட்ரோஜன், ஆண் வகை ஹார்மோன்கள் சுரப்பதாக எண்ணப்படுகிறது. இந்த ஹார்மோன் சமநிலையின்மை பல்வேறு அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது. அனைத்து எடை வரம்பில் உள்ள பெண்களையும் PCOS பாதிக்கும். ஆனால் அதிக உடல் எடை இருந்தால் PCOS அறிகுறிகளை ஏற்படுத்தும் ஹார்மோன்களை அதிகரிக்க செய்யலாம். உடல் எடையை குறைப்பதன் மூலம் ஹார்மோன் உற்பத்தியை நெறிப்படுத்தி PCOS அறிகுறிகளை மேம்படுத்தலாம். நம் அறிகுறிகளை பொறுத்து நாளமில்லா சுரபி நிபுணர், பெண் நோய் நிபுணர், ஊட்டச்சத்து நிபுணர், தோல் நிபுணர், உடற்பயிற்சி நிபுணர், கருத்தரிப்பு நிபுணர் மற்றும் மனநல நிபுணர் உட்பட பல தரப்பட்ட சுகாதாரத்துறை நிபுணர்களிடம் இருந்து நாம் உதவி பெறலாம். நம் பராமரிப்பை நெறிப்படுத்த தேவைப்பட்டால் நிபுணர்களிடம் பரிந்துரை செய்ய மருத்துவரை அணுக வேண்டும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதே PCOSஐ வருமா என்பதை நிர்வகிக்கவும் அதன் அறிகுறிகளின் தீவிரத்தன்மையை குறைக்கவும் சிறந்த வழி. சமச்சீரான உணவை உண்ணுதல், ஆரோக்கியமான உடல் எடையை பராமரித்தல், உடல் ரீதியாக சுறுசுறுப்பாகவும் தீங்கு விளைவிக்கும் பழக்கங்களை நிறுத்துதலும் போன்றவை அதில் அடங்கும். சில பெண்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மட்டும் அறிகுறிகளை மேம்படுத்தாது. முகப்பரு, கூடுதல் முடி வளர்தல் மற்றும் முறையற்ற மாதவிடாய் போன்ற வெவ்வேறு அறிகுறிகளை நிர்வகிக்க வாய்வழி கருத்தடை மாத்திரைகள் போன்ற மருந்துகளும் அவர்களுக்கு தேவைப்படலாம். PCOS இருந்தால் உங்கள் உடல் எடையை பராமரித்தல் கடினமாக இருக்கலாம். ஆனால் 5% முதல் 10% எடை இழப்பு கூட அறிகுறிகளை மேம்படுத்த உதவும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. PCOS பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டால் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதன் மூலம் இதனை கட்டுப்படுத்த முடியும்.